அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தொடர்பாகவும் தற்போது காவல்துறையின் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றன. தொடர்பான விவரங்களை பார்க்கின்றோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். உங்கள் விவரம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் மீது திருட்டு வழக்குகளும் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை பள்ளிக்கரணை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் காவலில் எடுத்து விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. அது குறிப்பாக 200 சவரனுக்கு மேல் பள்ளிக்கரணை பகுதியில் ஞானசேகரன் கொள்ளையடித்திருப்பதாக போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவரிடம் விசாரணை நடத்தி கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகளை மீட்கக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடும் போது தனது ஜீப்பில் அவர் சென்று கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஞானசேகரனுடைய சொகுசு ஜீப்பை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே டிசம்பர் மாதத்தில் ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட போது ஞானசேகரன் கொள்ளையடித்து விட்டு அந்த ஜீப்பில் சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. விபத்து ஏற்பட்ட காரணத்தினால் அந்த ஜீப்பை சர்வீஸ் செய்வதற்காக சர்வீஸ் சென்டரில் அவர் விட்டிருக்கிறார். ஆனால் அதற்குள் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அவர் கைதாகி சிறை சென்று விட்டார். அந்த ஜீப் சர்வீஸ் சென்டரிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த திருட்டு வழக்கில் ஞானசேகரன் கைதாகிக்கூடிய சூழ்நிலையில் அவரிடம் விசாரணை நடத்தி கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் சென்டரில் அந்த ஜீப்பை பள்ளிக்கரணை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அண்மை விவரங்களுக்கு நன்றி.